விஜயிடமிருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளி இருக்க வேண்டும் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக ஃபத்வாவை தற்பொழுது அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் அமைப்பானது தற்பொழுது விடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் விஜய் நடத்திய இஃப்தார் நோன்பு அந்த ஒரு விழாவின் பொழுது சமூக விரோதிகள் மற்றும் குடிகாரர்களை அந்த நோன்பில் பங்கேற்பதற்கு அவர் அனுமதித்து சமூக விரோத செயல்களில், அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்களில் விஜய் நடந்து கொண்டதாக இந்த ஒரு ஃபத்வாவை அவர்கள் அந்த அமைப்பானது அவருக்கு எதிராக அனுப்பியுள்ளது. மிக முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய முறைப்படி அனுப்பப்படும் ஒரு குறிப்பிட்ட நோட்டீஸ், அதாவது இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது அனுப்பப்படும் இந்த நோட்டீஸ் என்பது ஃபத்வா என அழைக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஒரு நோட்டீஸில் விளக்கம் கேட்டு தற்பொழுது விஜய்க்கு ஃபத்வா என்பதை அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் ஆனது அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு என்பது அவர் நடத்திய அந்த ஒரு இஃப்தார் நோன்பு விழாவின் பொழுது எதற்காக சமூக விரோதிகள் குறிப்பாக கேம்ப்ளர்கள் மற்றும் குடிகாரர்களை அந்த நோன்பில் பங்கேற்பதற்கு அனுமதிப்பது ஏன் என்ற ஒரு விளக்கத்தையும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் ஆனது இந்த ஒரு ஃபத்வாவில் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. அவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து இஸ்லாமியர்களுமே விஜயிடமிருந்து சற்று தள்ளி இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்த ஜமாத்தினுடைய ஃபத்வாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான வீடியோ ஒன்றையும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் ஆனது தற்பொழுது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஃபத்வாவிற்கான ஒரு பதிலை அவர் விளக்கமாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஜமாத்தின் சார்பாக தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ளது, கோரிக்கையாக விடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.